ரீசென்ட்டா எடிட்டர்ஸ் எல்லாருமே, அதாவது மொபைல்ல CapCut யூஸ் பண்ணி எடிட் பண்ற எடிட்டர்ஸ் எல்லாரும் காமனா ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் தான் எஃபெக்ட்ஸ் ஒர்க் ஆகாம இருக்கிறது, அல்லது டெம்ப்ளேட் ஒர்க் ஆகாம இருக்கிறது. அப்படி இல்லாட்டி வீடியோ ஃபுல்லா எடிட் பண்ணி முடிஞ்சு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நோ இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த மாரி ப்ராப்ளம் தான் இப்போ மோஸ்ட் எல்லா எடிட்டர்ஸும் ஃபேஸ் பண்றாங்க. நான் கூட அந்த சிச்சுவேஷன ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்னோட வீடியோவ நான் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எடிட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம், வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு எக்ஸ்போர்ட் பண்ணேன். ஆனா இந்த ப்ராப்ளம நான் சால்வ் பண்றதுக்கு எக்கச்சக்கமான CapCut API யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனா, அது எல்லாத்துலயும் மெயினா வந்த ப்ராப்ளம் நோ இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்ளம். ஒரு சிலதுல எஃபெக்ட்ஸ் ஒர்க் ஆகாம வைக்கும். ஒரு சிலதுல ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாரி எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு, அதுக்கப்புறமா ஒரு சில ட்ரிக்ஸ யூஸ் பண்ணி நான் இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணேன். இந்த மாரி ப்ராப்ளம எப்படி சால்வ் பண்ணேன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, நாங்க போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காம Instagramலயுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மை டியர் டெக் ஷினோபிஸ். இட்ஸ் மீ ரகீப். வெல்கம் டு 7R Tech. ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் சர்ச்சில் போய் இன்ஸ்டன்ட் மெயில் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப் வரும். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி சர்ச்சில் போய் CapCut சைன் அப் அப்படின்னு போட்டு நான் இப்போ சர்ச் பண்ணுறேன். அதில் ஃபஸ்ட்டு வர லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஸோ இப்போ இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க. ஸோ இப்போ இதை மினிமைஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணால இன்ஸ்டன்ட் மெயில் அந்த ஆப்பை நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க. ஸோ செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது கெட் நியூ இமெயில் அட்ரஸ்ன்னு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே க்ரியேட் நியூ இமெயில்னு ஒரு ஆப்ஷன் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஹெட் ரன் ஆகும். ஸோ அதை ஃபுல்லாக செகண்ட்ஸ் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொப்பின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம நான் இமெயில் அட்ரஸை காப்பி பண்ணிக்கணும். ஸோ இப்போ காப்பி பண்ணிட்டு நம்ம ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணல பேஜ், ஸோ அந்த பேஜுக்கு வந்துட்டு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே நம்மளுக்கு இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் நிற்கும். ஸோ அதில் போய்த்து நம்ம காப்பி பண்ணிட்டு வந்த இமெயில் அட்ரஸை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அந்த ஆப்ஷன் நிற்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு பாஸ்வேர்டு ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் அப்னு ஒரு பட்டன் நிற்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு ஆப்ஷன் நிற்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணல இன்ஸ்டன்ட் மெயில் அந்த ஆப்பை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ அதில் பேக் வந்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் நிற்கும். ஸோ அதுக்கு போய்க்கோங்க. ஸோ அதில் நம்மளுக்கு இப்போ ஒரு மெயில் ஒன்று வந்துக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஹெட்டு வரும். ஸோ அதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓடிபி அங்கே சென்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதை நம்ம இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போது நம்மளோட ப்ரௌசருக்கு மறுபடியும் வந்து ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ண ஓடிபியை நம்ம அதில் பேஸ்ட் பண்ண வேண்டியும். ஸோ பேஸ்ட் பண்ணி ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நம்மளுக்கு நம்ம சைன் அப் பண்ணது சக்ஸஸ்ஃபுல் ஆகிரும், அதாவது கம்ப்ளீட் ஆகிரும். அதுக்கப்புறம் இந்த ப்ரௌசரை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ உங்கள் மொபைலில் நோட்பேட் ஆப்பிக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ காப்பி பண்ணிட்டு வந்த இமெயில் அட்ரஸ் ஸோ அதை நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வேணா நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிறகு நீங்கள் மறுபடி அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ இப்போ நம்ம CapCut ஓப்பன் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் VPN கனெக்ட் பண்ணிக்கோங்க. VPN கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா CapCut ஓப்பன் பண்ணிக்கோங்க. CapCutோட ப்ரொவிஷனை நான் எப்படி எடுக்கிறேன்னு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோவை. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா மீன் ஒரு ஆப்ஷன் நிற்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இப்படி 4 ஆப்ஷன் வரும். அதாவது இந்த மாதிரி 4 ஆப்ஷன் வரும். ஸோ அதில் தேர்ட் ஆகிய சைன் இன் இமெயில்டு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண அதாவது இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டை போட்டு நம்ம இதில் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபைட் ஆகிரும், அதாவது சைன் அப் ஆகிரும். இதுக்கப்புறமா நீங்கள் எஃபெக்ட்ஸு டெம்ப்ளேட்டு எல்லாத்தையும் ஈஸியாகவே எக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ அதில் நான் இப்போ எஃபெக்ட்ஸை டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதில் போய்த்து நான் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணி நான் உள்ளே போய்க்கிறேன். ரேண்டமாக ஒரு எஃபெக்ட்ஸை நான் டெஸ்ட் பண்ணேன். ஸோ ஒர்க் ஆகுது. ஸோ இப்போது இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சூப்பராகவே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேக் வந்துட்டு நம்ம டெம்ப்ளேட் ஒர்க் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் டெம்ப்ளேட்டுக்கு போகிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட்டும் நம்மளுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. முக்கியமான சின்ன ஒரு டிப்ஸ் ஒன்று தரேன். அதாவது நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன
ஃபோட்டோஸையோ அல்லது சின்ன ஒரு வீடியோ கிளிப்பையோ நீங்க இம்போர்ட் பண்ணிட்டு CapCutல அந்த ப்ராஜெக்ட்ட நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்க. ஃபோட்டோஸோ அந்த வீடியோஸோ எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க உங்களோட வீடியோவ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒருவேள அந்த வீடியோ உங்களுக்கு அந்த வீடியோ, ஃபோட்டோஸோ எக்ஸ்போர்ட் ஆகல அப்படின்னா, நீங்க CapCutட்ட மறக்காம அப்டேட் பண்ணிக்கோங்க. ஒருவேள நீங்க ஓல்டு வெர்ஷன வச்சு நீங்க எடிட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்போர்ட் ஆகல அப்படின்னா, சோகமா போயிரும். ஸோ அதுக்கு தான் இந்த சின்ன டிப்ஸ். உங்களுக்கு CapCutஓட லேட்டஸ்ட் வெர்ஷன் வேணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. ஸோ அந்த டெலிகிராம் சேனலுக்கு போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு CapCutஓட லேட்டஸ்ட் வெர்ஷன் கிடைக்கும். மறக்காம ஜாயின் ஆகி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம மறக்காம நம்மள Instagramலயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. CapCutஓட லேட்டஸ்ட் அப்டேட்லாம் அங்க தான் தருவேன். ஸோ YouTubeல போட முடியாதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, முடியாது. காப்பிரைட் அடிச்சு வீடியோஸ தூக்கிருவாய்ங்க. ஆல்ரெடி 2, 3 வீடியோஸ தூக்கிட்டாய்ங்க. மறக்காம Instagramல ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, CapCutஓட ரெகுலர் அப்டேட்லாம் உங்களுக்கு அங்க கிடைக்கும். அது மட்டும் இல்லாம CapCutம் கூட அங்க உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் அடுத்த வீடியோஸ்லாம் போடுறதுக்கு மோட்டிவேஷன் ஆயிக்கும். நான் சொன்ன ட்ரிக்க நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோவ CapCut யூஸ் பண்ணி எடிட் பண்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டு, ஸோ இந்த மெமோரி யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.